ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்பாவின் ஹனீஸ் கிச்சன். இன்றைக்கி சுவையான காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு ஏற்ற வரமிளகா, 2 பட்டை, 5 கிராம்பு, 2 துண்டு இஞ்சி, 15 பல் பூண்டு, 4 வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, மல்லித்தூள் 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிச்சு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலா வதக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. கழுவி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி கறி போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கு. கலந்து விட்டு மூடி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். குழம்பு கொதித்து சுண்டிடுச்சு. மல்லித்தழை தூவிக்கலாம். சுவையான காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், களி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.